அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைருன்ஸ் கிச்சன். நேச்சுரோபதி வந்த 15வது நாளத்த வீடியோ பார்க்கலாம். 15 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்ததில் 15 நாளில் பார்த்திங்கன்னா ஜிக்கு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இதெல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி இருந்தது. அது கிட்டத்தட்ட 1 இயராக எனக்கு இருக்குது ஸ்கின் அலர்ஜி. டாக்டர்ஸ்கிட்டலாம் போய் காமிச்சும் எனக்கு சரியாகலை அலோபதியில். அப்போ இங்கே வந்தப்போ எனக்கு 15 நாளையில் சரியாயிரும்னு பார்த்தா சரியாகலை. ஓகே, டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரிய டாக்டர்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா லாங் ஃபாஸ்டிங் இருக்கணும், இன்னும் ஒரு 15 நாள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மறுபடியும் 15 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். மொத்தம் 1 மாதம் இருந்துட்டாங்க இந்த ஆசிரமத்தில். நாங்கள் ஆண்டவனுடைய கருணையால் எனக்கு மாஷாஅல்லாஹ் ஸ்கின் அலர்ஜி போயிடுச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்போவும் சொல்லுவேன், இப்போ மட்டும் இல்லை, எப்போவும் சொல்கிறது தான். இருந்தது என்னமோ 1 மாதம். நான் வீடியோ அப்லோட் பண்ணது என்னமோ 15 நாளத்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இதுக்கிடையில் வீடியோ அங்கே இருக்கும்போது ஒரு 6 நாள் என்னமோ தான் கண்டினியூவாக போட மாட்டேங்குச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோடு ஆகவே மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியல. 6 நாள் கண்டினியூவாக போட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோலாம் நான் எடிட்டிங் முடித்து டப்பிங் முடித்து கடைசியாக யூடியூப்பில் போய் அப்லோடு பண்ணுறேன், ஆக மாட்டேங்குது. டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுறேன், மறுபடியும் ஆக மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சோ என்னமோன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்பன்ஸில் இருந்தேன் நான். அதனால் நான் போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோலாம் டிலே ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் இருக்கிற குக்கிங் கிளாஸ். இந்த குக்கிங் கிளாஸ்க்கு நான் டெய்லியும் போயிடுவேன். 1 ஹவர் நடக்கும். பெரிய டாக்டர் ராஜுகாருடைய ஒய்ஃப் தான் இந்த ஒயிட் சேரீ. அவங்க இந்த ஃபுட்டு டிசைன் பண்ணுறது தான். உப்பு, காரம், ஆயில் இல்லாமல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன சமைச்சாங்களோ அதை அப்படியே கொஞ்சமாக சமைச்சு காமிப்பாங்க. லைவாக போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது சிற்பம், கல்லில் செதுக்கின சிற்பம். ஒரு கையில் சுற்றிலும் ஒரு கையில் உளியும் இருக்கிற மாதிரி சிற்பம் செதுக்கியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா நாமளே செதுக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த மாதிரி ஆண் சிற்பம் ஒன்று, அந்த சைடு பெண் சிற்பம் ஒன்று நிற்க வச்சுருக்குறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, இது பார்த்தோன்னே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. வீடியோ எடுத்தேன், அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது எங்கள் ரூம்பு. அங்கே போய்ட்ருக்குறோம். படிக்கட்டு ஏன் ஏறோன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிறது என்னென்னா லிஃப்ட்டு முடியாதவங்களுக்கு தாங்க லிஃப்ட்டு வச்சேன். ஆனால் இங்கே எல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே லிஃப்ட்டில் தான் போகிறீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்கும்போது நல்லா நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கலாமே, ஏன் அது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார். அதனால் நாங்கள் மெனக்கெட்டு ஏறுவோம், இறங்குவோம். ஏதாவது அர்ஜென்ட்டு இந்த டைமுக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னு இருந்தால் லிஃப்ட்டு தான் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வேலையெல்லாம் இருக்குது. நாங்கள் பெறப்படுற டைம் ஆயிடுச்சு இல்லையா, பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேன் வாங்கணும், ஒரிஜினல் தேன் இது. அதாவது தேனை பற்றி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தார், அருமையாக இருந்துச்சுங்க. தேனில் இவ்வளோ விஷயம் இருக்கா. அதாவது விற்கிற எல்லா தேனுமே நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடைக்குமான்னு பார்த்தா தெரியாது. இது ஒரிஜினல் தேனுங்க. டாக்டர் பார்த்து தான் இது நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வாங்கிட்டுருக்கிறதா சொல்கிறாரு. அடுத்து என்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா அருகம்புல் பவுடர். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அருகம்புல் பொடி வாங்கிக்க சொன்னாங்க. அடுத்து ட்ரை கஜூர் பவுட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா அக்குப்ரெஷர் ஸ்டிக்கு, இதை ஜி யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க. அடுத்து ஃபுட் மசாஜு, அப்புறம் இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக பால், அதுவும் மசாஜு. ஒரு சாஃப்ட் பால் ஒன்று வாங்கினாங்க. அதாவது ஃபிங்கர், அது விரல் மடங்கிக்குது ஜிக்கு, அதனால் இது ஐஸ் பேக்கு. அப்புறம் பாத் பவுடர். அடுத்து இனிமா கிட். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.